ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அதிகாலையில் தேவனோடு நாம் வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தியானத்தின் வார்த்தை மார்க்கு 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வரும்போது சீஷர்கள் அந்த நெல்பயிரை கொய்து தின்றாங்க. அது தின்னும் பொழுது அவங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொல்றாங்க, இவர்கள் செய்கிற காரியம் தகாத காரியம் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, தாவீது உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது அவன் அபியாத்தார் என்னும் பிரதான ஆசிரியர் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியரை தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இந்த காரியம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்றத ஞாபகப்படுத்துறாரு. அப்பதான் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. உதாரணத்துக்காக ஒரு வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 23:10-11. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியில் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ தோப்பையும் 6 வருடம் உன்னுடைய புசிக்கவும் அதிலிருந்து புசிக்கவும் அதிலிருந்து பறிச்சுக்கவும் செய்யலாம். 7வது வருஷம் அந்த தோட்டத்திலிருந்து எதையுமே புசித்து கொள்ள, அதை எடுக்கவும் கூடாது, பறிக்கவும் கூடாது. பாருங்க, இப்போ ஒரு பொதுவாக ஒரு நெல் பயிர், இப்படிப்பட்ட வேர்க்கடலை, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை விதைக்கிற ஒரு காரியம். ஆனா இந்த திராட்சை தோட்டம் இருக்குது பாருங்க, இந்த திராட்சை தோட்டம் இந்த ஒலிவ மரம் இதெல்லாம் விதைக்க வேண்டியதே இல்லை. ஒரு முறை வளர்ந்து அது பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது வருஷம் 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 அது காலத்துல அது பழுக்கும். இப்படி பாருங்க, இந்த 7வது வருஷத்துல நீங்க அதுல இருந்து எடுக்கவும் கூடாது. அது ஏன்னா அந்த 7ஆம் வருஷத்துல உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியான வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா இருக்கணும். அந்த நாட்களிலே அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் அந்த எளியவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அதை அந்த தான தர்மம் பண்ணும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை கூட நம்ம இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறதுன்னா 6 நாள் வேலை செய்யறோம், அந்த 7வது நாள் ஓய்வு எடுக்கணும்னு தான் நினைச்சிருக்கிறோம். 7வது நாளை அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர். அதை ஆசீர்வதித்ததுனாலதான் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அந்த சனிக்கிழமை, அதனாலதான் சில சபைகள்ல சனிக்கிழமை அந்த சுத்திகரிப்பு ஆராதனை செய்து அந்த பரிசுத்த நாளிலே நாம் பரிசுத்தமாய் மாறும்படியாக 6 நாள்ல ஏதாவது சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன பொய்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போதுதான் அந்த சுத்திகரிப்பு ஆராதனை கலந்து கொண்டு அந்த பரிசுத்த நாளிலே நாம் அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது இன்னும் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்கும் போது இன்னும் பரிசுத்தமாய் மாற அவர் அந்த கிருபை பாராட்டுகிறார். அதனாலதான் அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவருடைய ஆலயத்துக்கு போகும்படியாக நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். ஆனா அதை இன்னமும் சிலர் புரிஞ்சுக்கல. 6 நாள் நான் வேலை செய்யறேன், இந்த 7வது நாள் நான் ஓய்வு எடுத்தா என்ன, தூங்குனா என்ன? பரிசுத்த ஓய்வு நாள் அவருடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிற ஒரு நாள். இங்க பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரத்துல 10வது வசனம், அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்போது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் ஒரு சூம்பின கையுடைய உடம்பு சரியில்லாம வரான், அவரு சுகப்படுத்தும்படியாக கூப்பிடுறாங்க. இதுல நியாயமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 11 சொல்கிறது, உங்களில் எந்த மனுஷனான ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டீர்களா? ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, ஒரு ஆபத்துல சிக்கிக் கொண்டிருக்கும் போது அந்த ஆடுகளை பார்க்கலாம் மனுஷன் நாம் விசேஷித்தவர்களவா? பாருங்க, இப்படி ஒரு பரிசுத்த ஓய்வு நாள்ல நம்ம அவர்களுக்காக நன்மை செய்யும்படியாக அந்நாட்களிலே 6 வருஷம் அந்த நிலத்துல பயிரிட வேண்டும். 7வது வருஷம் அந்த ஒலிவு மரத்திலேயே சரி, அந்த தோப்புல திராட்சை தோட்டத்திலேயும் சரி, நீங்க யாரும் கையே வைக்க கூடாது. அது எல்லாருக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்காக இந்த நாட்களில் கூட அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல நம்ம பரிசுத்தமாய் சபைக்கு போயிட்டு அவரை ஆராதனை செய்து அன்னைக்கு ஒரு நாள்
நம்ம எல்லாருக்கும் ஒரு இருக்கிறத நம்ம கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதான் அந்த காலத்திலே எழுதி கொடுத்தார். அந்த 7வது நாள் உன்னுடைய நாள் இல்லை, அது ஆண்டவருடைய நாள். ஆண்டவர் என்னெல்லாம் செய்தாரோ அதுதான் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் அவருடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வியாதிகளிலிருந்து விளக்கும்படியாகவும் அநேக காரியங்கள், அநேக குடும்பங்கள் ஒரு பிரச்சனைகள்ல பில்லி சூனியத்துல சிக்கி தவிக்கின்றன. இதற்காக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேக ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஊழியம் செஞ்சுன்னு வராங்க, சத்தியத்தை சொல்லின்னு வராங்க. ஏன் தெரியுமா? அந்த நாள் நன்மை செய்கிற நாள், தேவனுக்காக ஆலயத்திலே பிரவேசிக்கிற நாள். வேதம் சொல்லுகிறது அன்று ஒரு நாள் ஆலயத்திலே பிரவேசிக்கிற நாள். அந்த நாளை நீங்க வீண் செய்திடாதீங்க. பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு அல்ல, ஆண்டவருடைய நாள். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திலே இருப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.